இன்னும் ஜன்மம் கொண்டா என் இதய கூட்டிலே உன் இதயம் கோர்க்க ஹலோங்க டியர் செல்லக்குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க. நம்ம இன்னைக்கு என்ன ஒர்க் பண்ணா, நீங்க ரிவ்யூல பாத்துங்க செம்மையான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி உங்க போட்டோ வச்சு எடிட் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆல் ப்ராஜெக்ட் லிங்க் ஒன்று தந்திருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ண இந்த மாதிரி. ஸோ இதுல என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த போட்டோ கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபைல் ஆப்ஷன் போயிட்டு இங்க ஸ்டார்ங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணா உங்க கேலரி ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுல வந்து உங்க போட்டோ ஆட் பண்ணணும். முக்கியமான ஒரு விஷயம், ஸோ உங்க போட்டோ ஆட் பண்றதுக்கு முன்னாடி பிஎன்ஜி ஃபார்மேட்ல ஆட் பண்ணணும். அதாவது பின்னாடி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணணும். அது எப்படி ப்ரோ ரிமூவ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, பிக்சர் டேப்ல போயிட்டு பிளஸ் ஐக்கான் பண்ணிட்டு இங்க எடிட் போட்டோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் போட்டோ கிளிக் பண்ண உடனே உங்க போட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் வேற போட்டோ செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து ரிமூவ் பிஜி என்ன இருக்கும், அது கிளிக் பண்ண உடனே உங்க போட்டோல இருக்க பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் பண்ணி மேல வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு இங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா எல்லா போட்டோவும் பிஎன்ஜி ஃபார்மேட்ல ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபாண்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் தந்திருப்பேன். எல்லா வீடியோட அசட்டும் எல்லா வீடியோ டெம்ப்ளேட்டும் டெலிகிராம் சேனல் தந்திருப்பேன். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி